நகர தலைவர் பதவிக்கு 15 லட்சம் ரூபாய் கட்டுக்கட்டாக கேட்பதாக தவிக தோழர் ஆதங்கத்தை கொட்டிய குறுஞ்செய்தி பனையூர் அரசியலில் பரபரப்பை கிளப்பிய நிலையில் தற்போது விஜயின் எச்சரிக்கையும் கலக்கத்தை கொடுத்திருக்கிறதா? தமிழக வெற்றிக் கழகத்தில் நிர்வாகிகள் நியமனம் தீவிரமாக இருக்கும் நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் பதவி நியமனத்திற்கு பணம் கேட்டு மாவட்ட பொறுப்பாளர்கள் நிர்பந்திப்பதாக புகார் எழுந்தது. அதாவது நகர தலைவர் பதவிக்கு 15 லட்சம் ரூபாய் பணம் கேட்பதாக விழுப்புரம் மாவட்ட தமிழக வெற்றிக் கழக வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவிட்டதோடு தொண்டர் வெறுத்து போய் ஆதங்கத்தை கொட்டிய குறுஞ்செய்தி பொதுவெளியில் லீக் ஆனது. தமிழக வெற்றிக் கழக விழுப்புரம் மாவட்ட பொறுப்பாளர் குஷிமோகன் பதவிக்கு ஏற்ப தொகையை நிர்ணயித்து கல்லா கட்டிக் கொள்வதாக சொல்கிறார்கள். தவேகாவில் மொத்தம் 19 அணிகள் இருக்கும் நிலையில் ஒவ்வொரு அணிக்கும் தலைவர், பொருளாளர், செயலாளர் என பதவிக்கு ஏற்ப பண வசூல் நடத்தப்படுவதாக கூறப்பட்டது. இது குறித்து நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியான நிலையில் தற்போது விஜயே நேரடியாக தலையிட்டு எச்சரிக்கை விடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. பொறுப்புகள் நியமிக்க பணம் வாங்கினால் பதவி பறிக்கப்படும் என விஜய் கடுமையாக வார்னிங் கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் நியமனத்தில் பல குளறுபடிகள் நடந்து வந்த நிலையில் விஜயின் எச்சரிக்கை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மேலும் நிர்வாகிகள் சிலர் வசூல் வேட்டையில் ஈடுபடுவது புஷி ஆனந்துக்கு தெரிந்தே நடப்பதாக கூறப்பட்ட நிலையில் விஜயின் எச்சரிக்கை புஷி ஆனந்துக்கும் பொருந்தும் என்கின்றனர் தவேகவினர். தற்போதைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் மாவட்ட தலைவர் பதவிகள் இறுதியாகி இருக்கும் நிலையில் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பனையூர் அலுவலகத்தில் இருந்து வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை நடைபெறும் தவேக மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் முதற்கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வெளியாக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. தற்போதைக்கு 20 பேர் கொண்ட மாவட்ட செயலாளர் பட்டியல் வெளியாகலாம் என சொல்லப்படும் நிலையில் அந்த மாவட்ட செயலாளர்களுக்கும் விஜய் கடுமையாக எச்சரிக்கை விடுக்க இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது.